எலியா சுழல் காட்டுல அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளை வந்து சுழல் காட்டுல ஏறி உட்கார்ந்து போறான் பாருங்க. யாருக்குமே அந்த சிலாக்கியம் இல்லைங்க. எலியாவை தூக்கிட்டு போறாருங்க. காரணம் என்ன தெரியுமா? எலியா மோசையெல்லாம் பயந்தான். பார்வோன்ட்ட போனா எனக்கு திக்குவாயி, எனக்கு மந்தனாவு. ஆனா எலியா 450 பாகால் தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். அதுல 400 பேரு அந்த நாட்டு ராஜாத்தியாய எசபேலுடைய அரண்மனையில அவளோட உட்கார்ந்து சாப்பிடுகிற பெரிய ஆட்களா இருந்தாங்க. அவங்க மத்தியில சிங்கிளா போய் நின்னு கர்த்தரே தெய்வம்னு நிரூபிடான்னா நம்மால கொஞ்சம் கூட நடுங்காம பிசு பிசுக்காம தைரியமா போய் நின்னான். கூட்டிட்டு வாந்த 450 பேரை நான் ஒருத்தன் தான் நிரூபிச்சு காட்டுறேன்னா. சான்ஸ் யாருக்கு அப்படின்னா, நீங்களே வச்சுங்கடா, நீங்க தான் கூட்டம் ஜாஸ்தி இல்ல, பண்ணி கூட்டம். அது பண்ணி கூட்டம். பண்ணி கூட்டத்துல நான் சேர மாட்டேன், நான் சிங்கிள் தான். ஆனா சிங்கண்டா, யூத ராஜ சிங்கத்தோட பிள்ளடா அப்படின்னு நின்னான் பாருங்க. எலியா நிக்கிறான், சிங்கிளா நிக்கிறான். அவன் சொல்றான் 450 பேரா, நீங்க பலியிடுங்கடாங்கிறான். பலியிட ஆரம்பிச்சு காலையிலிருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. எலியா தூங்கிட்டாரு போய். நம்மளா இருந்தா வதக்குன்னு இருக்கோம். ஐயோ அவங்களுக்கு பதில் வந்துருமோ என்னமோ ஏதோ ஒண்ணு. ஆனா எலியா எந்த பதட்டமும் இல்லை. சரிப்பா, அக்கினி வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க, நான் போய் தூங்குறேன். ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு திரும்ப எந்திரிச்சு வந்து பாக்குறாரு. திரும்ப கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. கத்தி எடுத்து மேலெல்லாம் கழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. எலியா பாக்குற, என்னடா சொல்றாரு, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, ஒருவேளை அவன் செகுடா இருந்தாலும் இருக்கும். இன்னும் நல்லா கத்துங்கடா, தூங்கிக்கிட்டு இருக்க போறான், எழுப்புங்கடா அந்த அப்படின்னா. அவன் வெற்றி பெற்று அவன் அந்த ரதத்துல போற காரணம் என்னன்னா, ஆவியானவர் சொன்னாரு, கூட்டத்தை பார்த்து பயப்படாத ஒரு மனிதன். வெற்றியுள்ள வாழ்க்கை. நீங்க இன்னைக்கு வந்தாலும் இயேசுவோடு பரத்துக்கு வானத்துல ஏறி போற கர்த்தர் தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு இயேசு வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மேன்மையாக வைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவரோடு கூட மேகங்கள் நடுவே கடந்து சென்று விடுவோம்.